ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமி இ-சேவை யூடியூப் சேனல். புதிய வாக்காளர்களாக விண்ணப்பிச்சவங்க, அதாவது இந்த வருஷத்துலேருந்து 18 வயசு ஸ்டார்ட் ஆனவங்க, நியூ ஓட்டர்ஸாக வந்து அப்ளிகேஷன் கொடுத்து அதை வந்து பதிவு பண்ணியிருப்பீங்க. அப்படி பதிவு பண்ணவங்க இந்த தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு ஓட்டு ஐடி வருமா இல்லையா அப்படிங்கிறத வந்து நாம் ஓட்டர்ஸ் ஐடி பதிவு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து ஒரு கிளிப் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆன்லைனில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்லீப் வந்து கிடைக்காது. ஒருவேளை ஆன்லைனில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஷீட்டு வந்து ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு இப்போ நம்மளுக்கு ஓட்டு ஐடி வருமா வராதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல இந்த மாதிரி ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஓட்டர்ஸ் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணுங்க நீங்கள். ஓகே, ஓட்டர்ஸ் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ஆப்ஷன் வரும், ஓட்டர் சர்வீசஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிடுங்க. நீங்கள் லாகின் பண்ணலனாலே, ஐடி கிரியேட் பண்ணலனாலையும் இந்த போர்ட்டலில் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர்ஸ் அப்ளிகேஷன் போடுறது ஃபார்ம் 6 வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபார்ம் 6 வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணுறது தான். இதை கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய சர்வீசஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்வீசஸ் அப்படின்ற காலமில் பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான அடுத்த டேப் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓட்டர் சர்வீசஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு அப்ளிகேஷனோட ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறமா சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சப்மிட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அப்ளிகேஷன் இப்போ தான் நான் நியூவாக ஃப்ரெஷ்ஷாக போட்டேன். அப்படி ஃப்ரெஷ்ஷாக போட்டதும் நான் சப்மிட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டேட்டஸில் வந்து எதுவுமே காமிக்கல. ஒருவேளை நீங்கள் பிஃபோராக ஒரு 1 வீக் முன்னாடியோ இல்லை ஒரு 10 டேஸ் முன்னாடியோ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காலம் வந்து ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி அதுக்கான தேதி இருக்கும். பிஎல்ஓ அக்செப்ட் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு தேதியோட கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு பிஎல்ஓ அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் இசிட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஓட்டர் ஐடி நம்பர் வந்து ஷோ ஆகிடும். அந்த ஓட்டர் ஐடி நம்பர் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கல இதே போர்ட்டலில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இபிஐசி டவுன்லோட் இருக்கு பாருங்க. இதை சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இந்த இடத்துல நீங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை போட்டுட்டு உங்களோட ஸ்டேட்டு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டிங்கன்னா உங்களுடைய புது ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஃபார்ம் 6 ஃபில் பண்ணும்போது ஆன்லைனில் கொடுத்த ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பரையும் நீங்கள் போட்டு ஸ்டேட் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னாக்கல நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து ஃபார்ம் இந்த வருஷம் புதுசாக நியூ ஓட்டர்ஸ் வந்து யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்களோ ஆன்லைனில் அவங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நம்ம ஓட்டர் தான் நம்ம தேடி பார்க்கணும். ஒருவேளை நம்மளுக்கு வந்து யூபிஐசி நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சு, ஓட்டர் ஐடி நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா வர தேர்தலில் வந்து அவங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கான சீட் கொடுத்துருவாங்க. அப்படி ஒருவேளை வராத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை உங்கள் பிஎல்ஓ வந்து அந்த ஃபார்ம் ஏற்றுக்கிட்டாரா இல்லை இன்னும் பெண்டிங் வச்சிருக்காரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் உடனே அப்பப்போ வந்து பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் வந்து நம்ம நியூ ஓட்டர்ஸுக்கான நம்ம ஃபார்ம் ஸ்டேட்டஸ் எப்படிங்கிறத நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இனி அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம். நன்றி.